இன்றைக்கு நாம் சொல்லலாம், புறக்கணிக்க ஒரு பாத்திரம், உடைந்த பாத்திரம், எல்லாராலும் நொறுக்கப்பட்ட பாத்திரம், எனக்கே மன நிம்மதி இல்லை, எனக்கே எந்த ஒரு சூழ்நிலையிலோ அமைதி இல்லை, நான் மன அமைதியற்றவளாய், நிம்மதியற்றவளாய், வியாதியோடு கூட, பலவீனத்தோடு கூட, ஞானம் இல்லாதவளாய் நான் காணப்படுகிறேன் என்று சொல்கிறீர்களா? உங்களை பார்த்துதான் நான் கர்த்தர் சொல்கிறார், இந்த பாத்திரத்தை தான் நான் நிரப்ப விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நாம் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரமாய் காணப்பட வேண்டும். மனுஷர் பார்வையில் ஒரு குறைப்பட்ட பாத்திரமாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணி எல்லார் மத்தியில் நம்மை வெட்கப்படுத்தாதபடி நம்முடைய தலையை உயர்த்துவதற்காக தான் இப்பேற்பட்ட பாத்திரத்தை அவர் தெரிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு குறைவுள்ள பாத்திரம்தான், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு பாத்திரம்தான், வெளியே வைக்கப்பட்ட ஒரு பாத்திரம்தான், மறக்கப்பட்ட ஒரு பாத்திரம்தான், எல்லாராலும் மதிக்கப்படாத ஒரு பாத்திரம்தான், எல்லாராலும் தூசிக்கப்படக்கூடிய ஒரு பாத்திரம்தான், எல்லாராலும் துரத்தப்பட்ட ஒரு பாத்திரம்தான். ஆனால் அந்த பாத்திரத்தை தான் தேவன் தேடி வருகிறார். தேடி வந்து அந்த பாத்திரத்தை தான் நிரப்ப சொல்கிறார்.